இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். Yas can do the piece of work in 49 days and Naman can do the same work in 35 days. Saurav can do the same work in 7 days. Find the total days required to complete the same work if they work on alternative days, such that Yas works on the first day, Naman works on the second day, Saurav works on the third day, and then again Yas work on the fourth day, and so on. இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாஸ் வந்து ஒரு ஒர்க்கை 49 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு, நமன் வந்து ஒரு ஒர்க்கை 35 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாரு, சௌரவ் வந்து ஒரு ஒர்க்கை 7 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவார். இவங்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் யாஸ் மட்டும் வேலை பார்க்குறாரு, செகண்ட் நாள்ல நமன் மட்டும் வேலை பார்க்குறாரு, தேர்ட் நாள்ல சௌரவ் மட்டும் வேலை பார்க்குறாரு. இந்த மாதிரி டேஸ் ஆக ஆக மாறி மாறி வேலை பார்க்குறாங்க. 3 பேர் அடுத்தடுத்த நாள் மாறி மாறி வேலை பார்த்துட்டே போறாங்க. எத்தனை நாள்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்க, எல்லாமே ஃப்ராக்ஷன்ல இருக்கு. இதை கிராஸ் பண்ணி பார்ப்போம். 118/7, 7 1s are 7 1s are 7, ரிமைனிங் 4. ஓகேவா? 6 are 42, 16 பாயிண்ட் சம்திங் வருது. இதை கிராஸ் பண்ணுவோம். 116/7, 7 1s are 7, ரிமைனிங் 4, 7 6 are 42, இதுவும் 16 பாயிண்ட் சம்திங் வருது. இதை கிராஸ் பண்ணுவோம். 117/7, 7 1s are 7, ரிமைனிங் 4, 6 are 42, இதுவும் 16 பாயிண்ட் சம்திங் வருது. 114/7, 1s are, ரிமைனிங் 4, 6 are, இதுவும் 16 பாயிண்ட் சம்திங் வருது. அப்ப கண்டிப்பா 16 டேஸ் வந்து ஒர்க் நடந்திருக்கு. ஓகேவா? 16 பாயிண்ட் சம்திங் தான் நமக்கு ஆன்சர். யாஸ் வந்து 49 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாரு. யாஸோட 1 டே ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா 1/49. இவர் தான் ஃபர்ஸ்ட் டே வேலை பார்ப்பாரு. செகண்ட் டே யார் வேலை பார்ப்பாரு அப்படின்னா நமன் 35 டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அவரோட 1 டே ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா 1/35. சௌரவ் 7 டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாரு. அவரோட 1 டே ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா 1/7. நமன், சௌரவ் 3 பேரும் சேர்ந்து 3 நாள்ல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதனாலதான் 3 ஆட் பண்ண போறேன். எல்சிஎம் எடுக்கணும். 49 35 7 5 49 7 7 7 7 1 1 7 1 1 1 7 5s are 35, 35 7s are 245. எல்சிஎம் வந்து எனக்கு 245 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதை நான் கன்வெர்ட் பண்ண போறேன். 49 into 5s are 245, 5/245 plus 35 7s are 245, 7/245, 7 35s are 245, 35/245. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோம் அப்படின்னா 47/245. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸ்ல இவ்வளோ வேலை நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, 3 டேஸ் ஒர்க், 3 டேல 47/245 ஒர்க் நடந்திருக்கு. இன்ட்டு 5 அப்படின்னு போடுறேன். ஓகே, 3 டேஸ் ஒர்க்கு இன்ட்டு 5 அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 டேஸில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? 5 7s are 35, ரிமைனிங் 3, 235/245. ஓகேவா? 15 டேஸில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா 235 divided by 245. ஸோ 16th டே யார் வேலை பார்த்துருப்பா?
1 2 3 4 5 6 அப்படியே போனா 15 டேஸ்ல ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கும். யாஸ் தான் வேலை பார்த்துருப்போம் 16th டே. ஓகேவா, இது 15 நாள்ல நடந்த மொத்த வேலை 235 பை 245. இது 15 நாள் வேலை. 16வது நாள் வேலை வந்து 1/49. ஓகேவா, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 235 பை 245 பிளஸ் 49 5 சார் 245 பை 5 ஈக்குவல் டு 240 பை 245. ஓகேவா, ஸோ 16 நாளில் மொத்தம் எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படின்னா 240 டிவைடட் பை 245. ஸோ மீதி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி 1 அப்படிங்கிறது ஓல் ஒர்க், ஒரு முழு வேலை, மைனஸ் 240 பை 245. 245 minus 240 by 245 equal to 5 by 245. 5 1s are 5 4s are remaining 4 9. ஒன் பை 49 ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கு, 1/49 ஒர்க் இருக்கு. அதை 17th டே வர நமன் பார்க்கணும். 17th டே வர நமன் பார்க்கணும். டே யார் வேலை பார்ப்பா? நமன் வேலை பார்ப்பார். 1/49 இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு நமனோட 1 day ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/35. நம்மளோட 1 day ஒர்க்கு இன்ட்டு எக்ஸ். ஆனால் எவ்வளோ வேலை பார்க்கணும்? 1/49. எக்ஸ் ஈக்குவல் டு 1/49 இன்ட்டு 35/1. 7 5 சார் 7 7 சார். ஓகேவா, இதை அடித்தோம் அப்படின்னா 7 1 சார், பாயிண்ட் வச்சுட்டு 0. 7 7 சார் 49, ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வரும். ஓகேவா, x ஈக்குவல் டு 0.7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி 16 days ஒர்க் நடந்துருச்சு. 17th டே எவ்வளோ ஒர்க் நடக்குது அப்படின்னா 0.7. இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16.7. 16.7 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் 16.7 வருது, ஆப்ஷன் 3ல. ஓகேவா, 7 1s are 7 1s are 7, remaining 4 47. ஓகேவா, 6 are 42. 6 are 42, remaining 5. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 7s are 49. ஸோ ஆப்ஷன் 317/7 is a correct answer. Thank you for watching.